ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ரவா உப்புமா தான் செய்ய போகிறோம். வீட்டில் என்ன டிஃபன் கேட்கும்போது நம்ம உப்புமான்னு சொன்னோன்னா அப்படியே ஷாக் ஆகி மூஞ்ச மாற்றுவாங்க. சின்ன சின்ன விஷயத்த நம்ம சரியாக செஞ்சு உப்புமாவை பக்காவாக செஞ்சு கொடுங்க. பிடிக்காதவங்க கூட நல்லா பிடிச்சு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான ரவையை வாங்கி நல்லா வறுத்து ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அதுலேருந்து ஒரு கிளாஸ் ரவையை நான் அளந்து எடுத்துக்கிறேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்கும். ரவையை ஒரு கிளாஸோ ஒரு கப்லேயோ அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நான் வறுத்த ரவை எடுக்கிறனால இப்போ நான் வறுக்க போகிறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் வறுக்காத ரவை எடுத்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உப்புமா கலரை ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பருப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா அது லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும். உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் கொஞ்சம் உடச்ச முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். முந்திரி லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக செவந்து வருது. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சும் பச்சை மிளகாவும் ஒரு 30 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் இஞ்சும் ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டாச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வெங்காயம் அந்த கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன் சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கி கண்ணாடி மாதிரி மாறி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதுல நம்ம இந்த கிளாஸ்ல தான் ரவை அளந்தோம். இதே கிளாஸ்ல 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்புமாவுக்கு தண்ணியோடைய அளவு ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவுல தண்ணி சேர்த்து உப்புமா பண்ணாதான் உப்புமா பிசு பிசுப்பு இல்லாம நல்லா பலன்னு வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு கல் கூட இருக்கணும். அப்பதான் ரவை சேர்த்து கிளறி விடும் போது உப்போடைய டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ இதில் ஒரு கிளாஸ் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. ரவை சேர்க்க சேர்க்க நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி கிளறி விடலைன்னா அங்கங்கே ரவை கட்டி கட்டியாக நின்றுடும். அதனால் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியும் ரவையும் ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்புமா எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுக்கு 2 விஷயத்த பக்காவாக பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் விஷயம் வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதுவும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். ஒவ்வொரு ஸ்பூன் உப்புமா எடுத்து சாப்பிடும் போது அந்த வெங்காயம் நம்மளுக்கு வாயில் தட்டுப்படணும். 2வது விஷயம் தண்ணி. ரொம்ப கூடவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து உப்புமா பண்ணிங்கன்னா ரொம்ப குழையவும் குழையாது, பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா பலன்னு வரும். ரவையும் தண்ணியும் ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய்யை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் டம் போடுங்க. அடுப்பை எந்த அளவுக்கு ஸ்லிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் டம் போட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழையாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா பலன்னு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கலரி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, பிசு பிசுப்பு இல்லாமல் ஒரு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.